வணக்கத்துடன் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு செருப்பு மாலை. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கடுமையான எதிர்ப்பு. இலங்கை அரசியல் களத்தில் இனி வைத்தியர் அர்ஜுனாவால் அரசியல் செய்ய முடியுமா? இவைகள் ஒரு பரபரப்பான கேள்வியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. எதற்காக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு செருப்பு மாலை போடப்பட்டது? அந்த செருப்பு மாலை போட்டவர்கள் யார்? இந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலே இந்த அரசியல் எப்படி போகிறது என்று உங்களுக்கு தெரியும். ஒரு வளர்ச்சி கூட்டம். அந்த வளர்ச்சி கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா கலந்து கொள்கின்றார். இன்னொரு தலைவரும் தமிழ் தலைவரும் கலந்து கொள்கின்றார்கள். இந்த இருவருக்கும் இடையே கருத்து மோதல் வருகின்றன. தடித்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றது. கோபத்தின் உச்சாணியில் வைத்தியர் அர்ஜுனா சில சொல்லக்கூடாத வார்த்தைகளை அவர் அங்கு பேசிவிடுகிறார். இது ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குகிறது. இதனை மையப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. வைத்தியர் அர்ஜுனா என்னிடம் எதை பேசினார், எப்படி பேசினார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட தலைவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார். வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் மக்களுக்காக நான் யாரையும் பகைக்க தயார் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் தெளிவாக இருந்தார். எனவே இந்த மோதல் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. தங்கள் கட்சியை சார்ந்த தலைவரை வைத்தியர் அர்ஜுனா ஒருமையில் பேசிவிட்டார் என்கின்ற கோபம் அந்த கட்சியின் தொண்டர்களுக்கு இருந்த காரணத்தினால் அந்த தொண்டர்கள் அதாவது வைத்தியர் அர்ஜுனாவுடைய உருவப்பொம்மையை அந்த பாதகை ஒன்றை உருவாக்கி அந்த பாதகையில் செருப்பு மாலையை அவர்கள் போட்டு வைத்தார்கள். அப்படி போட்டு வைத்துவிட்டு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்கின்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்க முயற்சித்தார்கள். ஆனால் அந்த தோற்றத்தை தகர்த்திருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா என்பதுதான் நிஜம். தன்னுடைய உருவப்படத்திற்கு செருப்பு மாலை போடப்பட்டிருக்கிறது என்றவுடன் வைத்தியர் அர்ஜுனா அந்த இடத்திற்கு வருகின்றார். தன்னுடைய உருவப்படம் தாங்கி அந்த பாதகையை கிழித்தெடுக்கிறார். தன்னுடைய வாகனத்தில் வைத்து அதை வைக்கிறார். வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அந்த பாதகையை வைத்தியர் அர்ஜுனா கிழிக்க முயற்சித்த பொழுது மக்கள் திரண்டு வந்து அதை தடுத்திருப்பார்கள். ஆனால் எந்த மக்களும் தடுக்கவில்லை. அப்படி என்றால் திட்டமிட்டு ஒரு சிலர் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் அதை நம்மால் கணிக்க முடிகின்றது. அவர்களுடைய முகத்திரையை துணிச்சலாக சென்று வைத்தியர் அர்ஜுனா அங்கு முறியடித்திருக்கிறார் என்பது வைத்தியர் அர்ஜுனா அந்த இடத்தில் சென்று அந்த பாதகையை கிழித்து கொண்டு அவர் திரும்பிய களம் உறுதிப்படுத்துகிறது. தற்பொழுது உள்ள சூழலில் மக்கள் மத்தியில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பரபரப்பு கூடிக்கொண்டே போகிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.